எங்களை மாதிரியான ஒரு சிலர் நடுநிலை தன்மையோடு கிறிஸ்துவ மக்களுக்கான வரலாறையும் சரியா எடுத்து காட்ட முடியும். எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? சோ நாங்க தான் இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கோம், கிறிஸ்துவர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடியும் இங்க இருந்திருக்காங்கிறத இவ்வளவு ஆதாரங்களோட நம்ம பேசியிருக்கிறோம். வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் சொல்ல தெரியல. மக்களே, பாரியின் நகைச்சுவைகளை கவனிச்சிங்களா? அதாவது கிறிஸ்தவர்களே உங்களுக்கே எதுவுமே தெரியாது, கிறிஸ்தவ வரலாறே உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நடுநிலையா நானே உங்களுக்கு கிறிஸ்தவ வரலாற சொல்லியிருக்கேன், அதனால என்ன மாதிரியான நடுநிலையாளர்கள் சொல்றதை நீங்க கேளுங்க, இப்படித்தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது, இப்படித்தான் கிறிஸ்தவம் இந்தியாவில் தோன்றியதுன்னு ஐயா நடுநிலையா நம்மளுடைய இந்தியாவில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் பிற மதத்தினருக்கும் சொல்றாராம். அதை இவரே சொல்றாரு. எப்படி நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நடுநிலையா ஐயா பேசுறாராம். இவர் பயாஸ்டா எதையுமே பேசுனதே கிடையாது. இந்த வீடியோல பாரி சாலமன் கான் சொன்ன எல்லாமே பொய், எல்லாமே நார்மலா இந்த இடதுசாரிகள் என்ன வரலாறுன்னு ஊட்டி வச்சாங்களோ அதை மட்டுமே எடுத்து பேசிட்டு இவர் நம்ம உட்கார்ந்து ரிசர்ச் பண்ண மாதிரி பயங்கரமா உட்கார்ந்து நான் நடுநிலையா உங்களுக்காக பேசியிருக்கேன், வரலாறு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, எனக்கு வரலாறு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, இதை தெரிஞ்சு கிறிஸ்தவர்களான உங்களுக்கே தெரியாத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வர உருட்டி வச்சிருக்காரு. தோமாவுடைய உடல் இந்தியாவில இருக்கா, செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கா, இல்ல மயிலாப்பூர்ல இருக்கா, அவர் இந்தியாவுக்கு வந்தாரான்னு நாம பாக்குறதுக்கு முன்னாடி செயின்ட் பீட்டர்ஸை பத்தி பார்த்துருவோம். செயின்ட் பீட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இயேசுடைய சீடர்களில் இவரும் ஒருவர். இவருடைய கல்லறை எங்க இருக்குன்னா செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா, அதாவது ரோம்லயே இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான சர்ச் அது. அந்த சர்ச்சுக்குள்ள இவருடைய கல்லறை இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அதுவும் இல்லாம இயேசுடைய சீடர்களுடைய பெரும்பாலானோருடைய உடல் இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த சர்ச்சுக்குள்ள யாருடைய கல்லறையாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது, யாருடைய ரிமைன்ஸாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்படித்தான் என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு பேச்சு வந்துச்சு, செயின்ட் பீட்டர் உண்மையாவே அங்க புதைக்கப்பட்டாரான்னு ஒரு பேச்சு வரும்போது போப் 1938 இருந்த போப் பயஸ் அண்ட் 1968 வரைக்கும் இருந்த இன்னொரு போப் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 38 68 வரைக்கும் ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்டிங் ஏதாவது பண்ணணும்னு இவங்க என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அப்படி தேடும்போது இந்த சர்ச் கீழே சில ஒரு 4-5 10 எலும்புகள் மட்டும் கிடைக்குது. அதை வச்சுட்டு இதுதான் செயின்ட் பீட்டர்ஸ் உடைய உடல், அவருடைய எச்சங்கள் இதுதானே ஒரு உருட்டினாங்க. ஆனா அது சுத்த பொய்ன்னு வேட்டிக்கன் பத்தியும் ரோமன் கத்தோலிக்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச, ரோமன் கத்தோலிக்க வரலாற அக்குவேரா ஆணிவேரா பிரிச்சு மேஞ்ச ரோமன் கத்தோலிக்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்னு இந்த உலகத்திலேயே ஒருத்தரை சொல்லுவாங்கன்னா இவர் தான், ஆப்ரஹாம் மன்ஹாட்டன். அவரை போலவே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா இவர் தான் குறிப்பா அதுல சொல்லுவாங்க. இவர் என்ன எழுதுறாருன்னா இந்த வேட்டிக்கன் பில்லியன்ல இப்படியாக எழுதுறாரு, இந்த பீட்டர்ஸ் உடைய கதை, அவர் இயேசு இறந்ததுக்கு அப்புறம் அங்க உலகம் முழுக்க போய் இவர் தன்னுடைய மதத்தை பரப்ப, இயேசுடைய மதத்தை பரப்ப, கிறிஸ்டியானிட்டியை பரப்ப இவர் வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் இங்க ஜெருசலேமுக்கு இவர் தஞ்சம் புகும்போது இவரை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள் அப்படி என்ற கதையை அவருடைய ரசிகர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்களாம், 20ஆம் நூற்றாண்டப்ப வலிந்து உருவாக்கி இருக்காங்களாம். அதனால இது தூய கட்டுக்கதை, செயின்ட் பீட்டர்ஸ் உடைய கல்லறை இந்த சர்ச்சுக்குள்ள இல்லவே இல்லைன்னு ரோமன் கத்தோலிக்கத்தை பத்தி தெரிஞ்ச தெளிவான ஆள் இதை சொல்லிட்டாரு. இந்த விஷயம் ஆப்ரஹாம் மன்ஹாட்டன் சொல்றதுக்கு முன்னாடி ஐரோப்பால இருக்க கிறிஸ்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்க ரேஷனலா திங்க் பண்ணக்கூடியவங்க இஸ்லாமியர்களை விட. ஏன்னா அவங்கள மத ரீதியா ரொம்ப அவங்கள 100% உள்ள இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இப்போ ஐரோப்பால இவங்க பச்சை சங்கிகள் கிட்ட மீதி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாவே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சொல்லி வச்ச முக்கால்வாசி உருட்டுகள்ல இதுவும் ஒரு உருட்டு, அதனால இங்க எதுவுமே கிடையாதுன்னு அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, ஐரோப்பால இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க அந்த பகுத்தறிவு இந்தியாவில் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இல்லை? செயின்ட் தாமஸ் உடைய உடல் இங்க கிடையவே கிடையாது, அவர் இங்க வரவே இல்லைன்னு சொன்னதும் இன்னே வரைக்கும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதை மறுத்துமே அதை உண்மைன்னு இவங்க அதை விடாப்பிடியா பிடிச்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அதனாலதான் சொல்றது, இந்தியாவுல மதம் மாறினவங்களுக்கு பகுத்தறிவு என்பது துளியும் கிடையாது. அதுலயும் அவங்க மதம்னு வந்துட்டா எந்தவித தவறான கருத்துகள் இருந்தாலுமே அதை உண்மைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்து மதத்துல ஏதாவது இருந்தா அதை மட்டும் இவங்க பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரோமுடைய ரைஸ் அண்ட் ஃபால் பத்தி எழுதின அந்த புத்தகத்தை எழுதின கிபான் என்ன சொல்றாருன்னா, இந்த தாமஸ் என்பவர் அப்போஸ்தலரா, இல்ல மணிக்கிய மதத்தை சேர்ந்தவரா, இல்லைன்னா அவர் அர்மானிய வர்த்தகரா, இதுல எது உண்மைன்னே
படிச்ச யாருக்குமே தெரியலன்னு சொல்றாரு. அதாவது ரோம் வரலாறு பற்றி தெரிந்த, கிறிஸ்தவ வரலாறு பற்றி தெரிந்த ஸ்காலர்ஸ் யாருக்குமே இவர் இந்த 3ல எந்த இடத்தில் வருவார்னு தெரியல. அவரை எப்படி நாம இந்த குறிப்பிட்ட அடையாளத்தில் பொருத்துவதுன்ற சந்தேகமே இன்னை வரைக்குமே இருந்துட்டு வருது. இதற்கான தெளிவான விடை கிடைக்கலன்னு ரோமுடைய வரலாறை எழுதினவரே சொல்றாரு. பாரிசாலமனுக்கு ரோமுடைய வரலாறு தெரியுமா? இல்ல ரோமர்களுடைய கடவுளர்களில் எத்தனை தமிழ் கடவுளர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? கிரேக்கர்களில் எத்தனை தமிழ் கடவுளர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? கிரேக்கர்களுடைய மொழி எங்கிருந்து வந்ததுன்னு தெரியுமா? ரோமர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியுமா? ரோமர்கள், கிரேக்கர்கள் அவங்களுக்கு முன்னாடி இருந்த நபர்களை பத்தியும், அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க யாருன்னாவது இந்த பாரிசாலமனுக்கு தெரியுமா? துளியும் தெரியாது. எதுவுமே தெரியாம, இதை பத்தி எந்தவித ஆராய்ச்சியும் இல்லாம, படிக்கவும் செய்யாம, இஷ்டத்துக்கு உருட்ட வேண்டியது உருட்டிட்டு, நான் நடுநிலையாக கிறிஸ்தவர்களே உங்களுக்காக பேசிக்கிறேன்னு ஐயா நமக்கே சுவிசேஷம் நடத்திட்டு இருக்காரு. இதே மாதிரி ஆசிரியர்களான ரிச்சர்ட் காப், ஹார்னாக், பாவ்லே பவுசின் இவங்க எல்லாருமே இந்தியாவிற்குள் தாமஸ் வந்தார் என்ற கதை முழுக்க முழுக்க போய் அதற்கான ஆதாரங்கள் எங்கேயுமே கிடையாது. ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் புத்தகத்தையும் இவங்க படிச்சுட்டு அதுல வந்த எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே புரட்டு கதை புனைவுகள்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தாலதான் இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ்ல இருந்த விஷயங்கள் எதையுமே பைபிள்ல சேர்க்கவே இல்லை. அதனால இது என்ன பண்ணிருக்காங்களாம், அப்போக்ரிஃபல் ஒர்க்ஸ்ன்னு தனியா வச்சிருக்காங்களாம். இந்த காரணத்தால இது புனைவுன்னு தெளிவா தெரிய வருவதாக இவங்க சொல்றாங்க. அதாவது கிறிஸ்தவத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச, ஹிஸ்டரிய புரட்டி பார்த்து எழுதிய ஆட்கள் தெளிவா சொல்றாங்க, பாரிசாலமனுக்கு இது மாதிரி எந்த விஷயமும் தெரியாது. நான் இப்ப சொன்ன எந்த வரலாறுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கே தெரியாத வரலாறை இவர் இந்தியாவில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக படிச்சு ஆராய்ச்சி பண்ணி நடுநிலையா அவர் சொல்றாராம். செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்தாரான்னு ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ போடும்போது அந்த காமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கதறி இருப்பாங்க. அதுல ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும், அதுல அவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னு போட்டிருக்கு, உனக்கு தெரியுமான்னு பல தற்கூறிகள் கதறினாங்க. உண்மையாவே இந்த தற்கூறிகள் எல்லாம் அதையெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்கன்றது தெளிவா அவங்களுடைய காமெண்ட்லயே தெரிஞ்சுது. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜொராஸ்ட்ரியனிசத்தையும் அகுரா மஸ்தா என்ற கடவுளை பின்பற்றி வந்த இந்த ஜொராஸ்ட்ரியனிச மதத்தை பின்பற்றி வந்த மக்களை பத்தியும் அவங்களுடைய நிலங்களை பத்தியும் தான் அதுல குறிப்பிட்டிருக்கு. அதுல ஆசியான்னு பயன்படுத்தி இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதைத்தான் இப்போ இருக்க இந்தியர்கள், மதம் மாறிய இந்தியர்கள் இந்தியாவிற்குள் தாமஸ் வந்தார் என்று பேசுவதாக இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸை டீகோட் பண்ண நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸை பத்தி இந்த பாரிசாலமனுக்கும் இங்க இருக்க அரிசி பைகளுக்கும் தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த தாமஸ் மயிலாப்பூர்ல இறந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ஒரு மயிலாப்பூர்ல இறந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது. ஆனா ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பாலைவன நிலத்தில் தான் அவர் கடைசியா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்னு குறிப்பிட்டிருக்காங்க. சவுத் இந்தியால எங்க பாலைவன நிலம் இருக்கிறது? சரி, அப்படியே இருந்தாலும் மயிலாப்பூர்ல எங்க இருக்கு? சென்ட் தாமஸ் மவுண்ட்ல எங்க இருக்கு? பாலைவன நிலம் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது தாமஸ் இங்க அவருடைய சக்தியால பாலைவனத்தை உருவாக்கி அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்க நிலைய இந்த தமிழகம் அடையணும்னு அவர் ஏதாவது மேஜிக் பண்ணிட்டு போயிட்டாரா? கிடையாது இல்ல. அதனால அவர் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் புத்தகத்திலேயே அவர் இந்தியாவுக்கு வரலன்னு தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் வந்த லொகேஷன், அவர் எங்க யாரை பார்த்தாரோ அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மஸ்தாய் என்ற அரசனை பார்க்கிறாராம். அந்த மஸ்தாய் என்பது அகுரா மஸ்தா என்ற கடவுளை பின்பற்றி வந்த, ஜொராஸ்ட்ரியனிசத்தை பின்பற்றி வந்த மக்களுடைய அரசன் என்ற பொருளில் தான் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளவு விஷயம் அதுல இருக்கு, இவ்வளவு வரலாறுகள் இருக்கு. இதுல எதையுமே தெரியாம 3/4 மணி நேரம் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு எந்தவித அடிப்படை அறிவும் வரலாற்று ஆய்வும் பண்ணாம நடுநிலையா பேசுறேன்னு இந்த பாரிசாலமன் கான் தற்குறி உருட்டி வச்சிருக்கு. நம்ம இந்தியாவுக்குள்ள பெரும்பாலான அந்நிய நாட்டை சேர்ந்த பிரமதத்தை பின்பற்றியவர்கள் முதல் வேலையை என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்த கோவில்களை தான் இடிச்சாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், அரேபியர்களுடைய ஊடுருவல் என்னைக்கு இந்தியாவுக்குள்ள வந்ததோ அப்பவே இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. இது மாதிரி ஏகப்பட்ட கோவில்களை அவங்க இடிச்சாங்க. அதுல இருந்த நகைகளையும் பொக்கிஷங்களையும் இவங்க திருடிட்டு போனாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வரலாறு. ஆனா இந்த வரலாறை பத்தி பேசும்போது குறிப்பா இஸ்லாமிய படையெடுப்பின் போது இஸ்லாமியர்கள் தான் இங்க கோவில்களை எல்லாம் இடிச்சு இந்த மாதிரியான கொடூரங்களை பண்ணாங்கன்னு மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்களே தவிர, எங்கேயாவது நீங்க கிறிஸ்தவர்கள் இங்க கோவில்களை இடித்து அதில் இருந்த பொக்கிஷங்களை கொள்ளையடித்தார்கள் என்ற வரலாறை
எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. 100% இதை நீங்க படிச்சிருக்க எந்த இடத்துலயுமே உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய மன்னர்கள் எப்படி இஸ்லாமிய ஊடுருவல் நடக்கும்போது இவங்க கோயில்களை இடிச்சாங்களோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இடிச்சிருக்காங்க, இங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க பண்ண இந்த கொடூரத்தை மறைச்சிட்டு இந்த பழிய தூக்கி யார் மேல போட்டிருக்காங்கன்னா அப்படியே இஸ்லாமியர்கள் மேல போட்டிருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்களும் பண்ணிருக்காங்க தான், பண்ணலன்னு சொல்லல, முழுக்க முழுக்க அவங்க தான் பண்ணாங்கன்னு இவங்க பண்ணதையும் தூக்கி அவங்க மேல போட்டுட்டு இவங்க தங்களை நல்லவர்கள் மாதிரி இன்ன வரைக்குமே காட்டிட்டு வராங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய கோவில்கள் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க சர்வே பண்ணி ஒரு இந்து கோவில்கள் மேல, கோவில்கள் இருந்த நிலத்தின் மேலதான் இவங்க ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க இல்ல இடிச்சு கட்டியிருக்காங்கன்ற ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து இவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. பாபர் மசூதி பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு இந்து கோவில் இருந்ததுன்னு அதை எடுத்து சொன்னதே ஒரு இஸ்லாமியர் தான். ஆனா இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்னைக்காவது சர்ச் இருந்த இடத்துக்கு கீழே என்ன இருந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களா? அது பத்தின தகவல்கள் இருக்கா? எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா உண்மையிலேயே இவங்க பண்ண அந்த வேலைய அதே மாதிரி இந்த பழியையும் தூக்கி இஸ்லாமிய மன்னர்கள் மேல போட்டுட்டாங்க. இவங்க இங்க பண்ண கொடூரங்கள் இஸ்லாமியர்களை விட தென்னகத்துல இவங்க பண்ண கொடூரங்கள் அதிகம். இங்க இருந்த கோவில்கள் எல்லாத்தையும் இடிச்சுட்டு இவங்க வானுயர சர்ச்சுகளை கட்டியிருக்காங்க. இது வரலாறு. ஆனா இத வந்து யாருமே பேச மாட்டாங்க. இப்பயும் நீங்க ஒரு விஷயத்த பாருங்க, தாமஸுடைய உடலின் எச்சங்கள் இருக்கு, தாமஸுடைய உடல் இங்க இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அங்கெல்லாம் ஏஎஸ்ஐ ஆய்வு பண்ணாங்கன்னா உண்மை தெளிவா தெரிய வந்துடும். அங்க எதுவுமே கிடையாது, வெறும் எம்டி பாக்ஸை வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற விஷயம் 100% எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அதனாலேயே ஏஎஸ்ஐ சர்ச்சஸ் இருக்க இடத்துல மட்டும் இவங்க எந்த விதமான ஆராய்ச்சிகளையும் இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. ஆனா மசூதிகள் இருந்த இடத்துல இவங்க பண்ணிருக்காங்க ஏராளமா, அதை பதிவும் செஞ்சிருக்காங்க. ஏன் தேவாலயங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் இவங்க அதை பண்ணலன்னு யோசிங்க. இந்த விஷயத்த நீலகண்ட சாஸ்திரியே தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு தென்னகத்தை பத்தி அவர் பேசும்போது. இந்த செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் இங்க வரும்போது அவன் பண்ண அட்டூழியங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. அவனுடைய அட்ராசிட்டி அந்த அளவுக்கு இருந்தது. அவனுடைய அடிபொடிகள் இங்கிருந்த பல கோவில்களை இடிச்சிருக்காங்க, பல கோவில்களில் இருந்த நகைகளையும் பொக்கிஷங்களையும் திருடிட்டு போயிருக்காங்க. இதுல திருப்பதியும் இவங்க கண்ணில் படாம போகல, திருப்பதியையும் இவங்க சூறையாடி இருக்காங்கன்னு அவர் தெளிவா எழுதிட்டு போயிருக்கார். ஆனா நாம படிக்கிறோமா? படிச்சது கிடையாது, எதையுமே படிக்கிறது கிடையாது. பாரிசாலன் மாதிரியான தற்குறிகளுடைய பேச்சை கேட்டு அடடா இவங்க எல்லாருமே மனித புனிதர்கள் போல, இவங்க தான் நமக்கு அறிவையும் படிப்பையும் நாகரிகத்தையும் கத்து தந்தாங்க போலன்னு இன்னை வரைக்குமே இடதுசாரி தற்கொலைகளுடைய உருட்டை நம்பி, திராவிட தற்கொலைகளுடைய உருட்டை நம்பி இப்ப வரைக்குமே வெள்ளைக்காரன் இங்க வரலன்னா நாம செத்துருப்போம், நாகரிகம் இல்லாம வாழ்ந்திருப்போம்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வெள்ளைக்காரன் 19ஆம் நூற்றாண்டின் கடைசி வரைக்குமே வெள்ளைக்காரர்கள், அதாவது ஐரோப்பியர்கள் மழத்தை கழிஞ்சிட்டு அதை பக்கெட்ல கொண்டு போய் கொட்டின அவளெல்லாம் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இன்னி வரைக்குமே இவங்க பேப்பர்ல தொலைச்சிட்டு இருக்கானுங்க. கையில சாப்பிடுற நம்மளை பார்த்து நாகரிகம் மற்றவர்கள்னு அப்ப நினைச்சவனுங்க இந்த கையில சாப்பிட்டவங்களுடைய கைகளால் உருவான இந்தியாவில் இருந்த பல பொக்கிஷங்களையும் கோவில்களையும் இடிச்சு திருடிட்டு பல கலை பொக்கிஷங்களையும் தூக்கிட்டு போய் அவனுங்களுடைய மியூசியத்துல வச்சிருக்காங்க. இத பத்தி இங்க மெக்காலே கல்வி மூலமாக படித்த எந்த ஒரு தற்கொலையாவது யோசிப்பீங்களான்னு பார்த்தா கண்டிப்பா யோசிக்க மாட்டீங்க. அந்த யோசனைய உங்களுடைய மனசுல இருந்து எடுக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் மெக்காலே கல்வி முறையவே இங்க புகுத்துனானுங்க. இங்க இருக்க நம்ம நாகரிகமற்றவர்கள் சொன்னவனுங்க இங்க நாம செய்த சிலைகளை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் மியூசியத்துல வச்சிருக்கானுங்க. ஏன் இதை நம்ம யோசிக்கிறோமா? கேள்வி கேட்கிறோமா? ஆனா வெள்ளையன் தான் இங்க வந்து நம்மள வாழ வச்சான்னா மட்டும் அதை நம்பிடுவோம். இன்னுமே இங்க மதம் மாறி அரிசி பைகள் சொல்லிட்டு வர ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை என்னன்னா, இந்தியா நாகரிகமற்ற நாடா, இந்தியாவுக்கு இவன் ட்ரெயின் ட்ராக் எல்லாம் போட்டு தந்தான், இந்தியாவை வளர்ச்சி அடைய இவன் தான் உதவி செஞ்சான்னு இவனுங்க உருட்டிட்டு இருக்கானுங்க. இந்தியா இவனுங்க வந்து ட்ரெயின் ட்ராக் போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி, எப்படி இதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரமா சீனாவோடு இணைந்திருந்ததோ அதே மாதிரி தன்னுடைய பாதை எதிர்காலத்தை அதுக்கு நல்லா வளர்த்துக்க தெரியும். இங்க இருக்கிற இப்போ மெக்காலே கல்வி முறையில படிச்ச பாரிசாலன் போன்ற தற்குறிகள் மாதிரி யோசிக்கிற அறிவு அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க நம்மளை விட அட்வான்ஸ்டு பீயிங்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு
தெளிவா நிதானமா அறிவோட அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. செயின்ட் தாமஸ் குறித்து உண்மையாவே பாரிசாலன் மாதிரி எதையுமே படிக்காம உருட்டக்கூடிய ஆட்களில் பல பேரும் இருக்காங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற இந்த டி.கே. ஜோசப் என்பவர் செயின்ட் தாமஸ் பத்தியே ஆராய்ச்சி பண்ணி இந்தியா முழுக்க என்னென்ன தகவல்கள் இருக்குன்னு அதை திரட்டி அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவர் தெளிவா ஒரு முடிவுக்கு வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வரவே இல்லை, அவர் உண்மையாவே வந்தது பெர்ஷியா, அதாவது நார்த் வெஸ்ட் இந்தியா, இப்ப சொல்லப்படுற இந்தியா கிடையாது, நார்த் வெஸ்ட் இந்தியாவான பெர்ஷியா, சிரியா, ஈராக் இது மாதிரியான நாடுகளுக்கு தான் அவர் வந்திருக்காருன்னு ஆதாரங்கள் தெரிவிக்கிறதே தவிர அவர் இந்தியாவுக்குள் வரவே இல்லை. குறிப்பா மயிலாப்பூர்ல அவர் இறந்து அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படவே இல்லைன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்காரு. இது எல்லாமே முழுக்க முழுக்க போய் 1ஆம் நூற்றாண்டில் அவர் இந்தியாவுக்கு வந்து அதுலயும் தென்னகத்துக்கு வந்து கேரளா விழுதியெல்லாம் பரப்பி அதுக்கப்புறம் மயிலாப்பூருக்கு போய் அவருடைய உடல் இறந்து அங்க இவருக்கு நினைவிடம் கட்டி அதுக்கு மேல சர்ச் எழுப்பினாங்கன்றதெல்லாம் தூய உருட்டு. அதற்கான எந்த வித தரவுகளும் கிடையாதுன்னு இத பத்தி ஆராய்ச்சி பண்ணி தெளிவா அவர் சொல்றாரு. இத ஐரோப்பியர்களும் ஏத்துக்கிட்டாங்க. இவர் சொன்ன சில விஷயத்தை வச்சு அவங்க கரெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. பட் பாரிசாலமன் கான் போன்ற தற்குறிகளுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், புத்தகம் வாசிக்கிற பழக்கம் கிடையாது, ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த பேசக்கூடிய பழக்கமும் கிடையவே கிடையாது. எல்லா விஷயத்தையுமே கண்ணை மூடிட்டு இவர் பேசிட்டு இதுல நடுநிலையா கிறிஸ்தவர்களுக்கே இவர் கிறிஸ்தவ வரலாற சொல்றாராம். இதுல உண்மையாவே நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, டி.கே. ஜோசப் அதாவது இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண அவரே சொல்றாரு, டிராவன்கோர்ல செயின்ட் தாமஸ் பற்றிய பயோகிராஃபி எழுதின அந்த கதையுமே தூய உருட்டு, எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் மத ரீதியாக எழுதப்பட்டதுன்னு சொல்றாரு. அதையும் தாண்டி 1517ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது போர்த்துகீசியர்கள் என்னைக்கு இவங்க வந்து ராஜ்யத்தை அமைச்சு இவங்க தென்னகத்துக்குள்ள நுழைஞ்சு இவனுங்க இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் இந்த கதை பின்னாட்களில் உருவாக்கப்பட்டது போர்த்துகீசியர்களால்னு அவர் தெளிவா மென்ஷன் பண்றாரு. அதையும் தாண்டி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம இந்தியாவில கிறிஸ்தவம் வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 100% நாம அடிச்சு சொல்லக்கூடிய ஆதாரம் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டில் மட்டும்தான். அப்போதான் முதல் முறையா கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள் வருது, அதுவும் தென்னகத்துக்குள் வருது. அதுவும் மத ரீதியா மத மாற்றத்தை நோக்கி இங்க வரவே இல்லை. அங்கிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே தஞ்சம் புக வந்தாங்க. இதுக்கடுத்துதான் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்த கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, இங்கிருந்த கேரளர்களோடு கலந்து மதம் மாற்றம் செய்யறாங்க. அதுவும் மத பிரச்சாரம் மூலமா அவங்க மதம் மாறவே இல்லை, இனக்கலப்பு மூலமா அவங்க மதம் மாறினாங்க. இதுதான் நடந்ததே தவிர பாரிசாலமன் கான் சொல்ற மாதிரி தோமா இங்க வந்து மதத்தை பரப்பி செயின்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ், சிரியன் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு போகவே இல்லை. 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்த கிறிஸ்தவர்கள் இங்க தஞ்சம் புகுந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த இந்த கிறிஸ்தவ இடப்பெயர்வுகள் தான் இங்க கிறிஸ்தவ மதத்தை உண்மையிலேயே கொண்டு வந்து சேர்த்து அது உண்மையாவே கேரளா முழுக்க பரவுச்சு. அது கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பரவல, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகை தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் போர்த்துகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பயங்கரமா இவனுங்க மதத்தை பரப்பினானுங்க. ஏன்னா இவங்க அப்போ அங்கிருந்த ரோமன் கத்தோலிக்க போப் ஆர்கனைசேஷனோட இணைவுல இருந்தாங்க. அந்த காரணத்தால இங்க அதிதீவிரமா மதமாற்றம் வேலையை இவங்க அநியாயத்துக்கு செஞ்சாங்க, கொடூரமா செஞ்சாங்க. முதல்ல இவங்க இந்த மதமாற்றத்தை பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடற்கரையோரங்களா எங்க எல்லாம் மக்கள் இருந்தாங்களோ அங்கெல்லாம் இவங்க மதமாற்றத்தை பண்ணாங்க. ஏன்னா கடல் வழியா தான் வந்து இறங்கினாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அதுதான் டார்கெட். அங்க பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தாங்க. இப்படித்தான் கிறிஸ்தவம் பரவிச்சே தவிர இந்த பாரிசாலமன் தற்குறி சொல்ற மாதிரி எல்லாம் தோமா மூலமா இங்க கிறிஸ்தவம் பரவவே இல்லை. இதோட இந்த செயின்ட் தாமஸ் கதை முடிஞ்சுதான் பாத்தீங்கன்னா கிடையாது. இன்னும் அடுத்தடுத்த பாகங்கள் கண்டிப்பா வரும். அடுத்தடுத்த பாகங்கள்ல இன்னும் புது புது விஷயத்த நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. Until we meet again.